தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்து அமெரிக்காவில் டாப் பல்கலைக்கழகத்தில் 3 கோடி ரூபாய் உதவித்தொகையுடன் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள போகும் தஞ்சாவூர் மாணவி குறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தஞ்சாவூரை சேர்ந்த மாணவி நித்யஸ்ரீ மகேஸ்வரன் திருச்சியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பிடெக் பயோடெக்னாலஜி படித்தவர். படிப்பின் மீது அளப்பரிய ஆர்வம் கொண்ட நித்யஸ்ரீ தனக்கான கல்வி பாதையை வகுக்க தொடங்கினார். இதற்கு உறுதுணையாக இருந்துள்ளார் கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன். அரசு பொறியியல் கல்லூரியில் படிக்கும் போதே இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு வெளிநாடுகளில் உள்ள கல்வி நிறுவனங்களிலும் பல பயிற்சிகளை பெற்றார். இவரின் தனியாத அறிவு தாகம் மற்றும் கடும் உழைப்பை பார்த்து பல முன்னணி பல்கலைக்கழகங்கள் PhD படிப்பை கல்வி உதவித்தொகையுடன் வழங்க முன்வந்தன. அதில் இந்தியானா பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்திருக்கிறார். சுமார் 3 கோடி ரூபாய் உதவித்தொகையுடன் புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சி படிப்பை இலவசமாக மேற்கொள்ள உள்ளார் நித்யஸ்ரீ. இதனால் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ள குடும்பத்தினர் நித்யஸ்ரீயின் கல்வி பசியை கண்டு பெருமிதம் கொள்கின்றனர். இவனு பொம்பளை பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க படிக்கிறதா, இவங்களை எதுக்கு இவ்வளோ தூரம் அனுப்பணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இவங்க உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமையாக சொல்கிற விஷயம் அதுதான். மாணவி நித்யாவிற்கு சரியான வழிகாட்டுதலை வழங்கிய கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் பேசுகையில், எண்ணற்ற வாய்ப்புகள் இருந்தும் மாணவர்களிடையே தேடல் இல்லை. தேடல் இருந்தால்தான் நித்யாவை போல் அறிவு பசியுள்ளவர்கள் சாதிக்க முடியும் என கூறுகிறார். வாய்ப்புகள் எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மாணவர்களிடையே நம்ம தேடல் ஒரு படிக்கிறோம், ஒரு வேலை கிடைச்சா போதும், அந்த ஒரு எண்ணங்கள் தான் இருக்க வழியே இன்னும் உயர்ந்த நிலையை போகணும், நம்ம இன்னும் குடும்பம், நம்ம ஃபேமிலி இங்கே இருக்குன்னா இன்னும் மேலே ஒரு 10,000 மடங்கு மேலே கூட்டிகிட்டு போகணுங்க. அது ஃபயர் எனக்கு இன்னும் நம்ம அகடமிக் என்வாயன்மெண்ட் இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல, அது உள்ளே கொடுக்குற மாதிரி தெரியல. அது கொடுக்குற இப்போ நித்யாலாம் எக்ஸப்ஷனல் கேஸ். ஒரு சாதாரண ஒரு அரசு கல்லூரியிலேருந்து அவங்களா தனியாக ஒரு ஃபென்ஸ் மாதிரி வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணி படித்து இந்த நிலைமைக்கு வந்திருந்தால் எல்லாராலையும் சாதிக்க முடியும். மேலும் தனது ஆராய்ச்சி படிப்புக்கு பின் மக்களுக்கு சேவை செய்யும் வகையில் உலக சுகாதார மையத்தில் பணிபுரிவதே தனது கனவு என்கிறார் நித்யஸ்ரீ. PhD முடிச்சதுக்கப்புறம் ஐ எய்ம் டு கெட் இன் டு த பப்ளிக் ஹெல்த் செக்டார். ஸோ சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட். அது மேலே பப்ளிக் ஹெல்த் டொமைனில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ PhD முடிச்சுட்டு பப்ளிக் ஹெல்த் டொமைனில் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸ். தனக்கான அறிவு தேடலில் ஈடுபட்டு தனது துறையை தேர்ந்தெடுத்து மிளிரப்போகும் நித்யஸ்ரீ பலரின் பாராட்டை பெற்று வருவது மட்டுமில்லாமல் பலருக்கு முன்மாதிரியாகவும் உருவெடுத்துள்ளார் என்பதில் ஐயமில்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சங்கரன். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே. 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.